போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய நம்முடைய தாத்தா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களினுடைய 123வது பிறந்த நாள் பெருவிழாவை பெரும் எழுச்சியாக நடத்தி கொண்டிருக்கிற பெருமக்கள், தலைமையேற்று நடத்துகிற பேரன்பிற்கினிய பெரும் மதிப்பிற்குரிய பம்மல் நாடார் பேரவையினுடைய தலைவர் VS கணேச நாடார் அவர்களே, வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கிற பெருமக்கள், நெல்லை தூத்துக்குடி நாடார் மகிமை பரிபாலன சங்கத்தினுடைய தலைவர், பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஆனந்தராஜ் நாடார் அவர்களே, பல்லாவரம் வட்டார நாடார் ஐக்கிய சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர், பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய தனம் என்கிற ராமச்சந்திர நாடார் அவர்களே, பங்கேற்று சிறப்பித்து சென்றிருக்கிற அன்பிற்கினிய தம்பி திரைப்பட நடிகர் மீசை ராஜேந்திரன் அவர்களே, நெல்லை தூத்துக்குடி நாடார் மகிமை பரிபாலன சங்கத்தினுடைய செயலாளர், பேரன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய சந்திரசேகர பாண்டியன் நாடார் அவர்களே, நெல்லை தூத்துக்குடி நாடார் மகிமை பரிபாலன சங்கத்தினுடைய பொருளாளர், அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய ரவீந்திர நாடார் அவர்களே, நிகழ்விலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பெருமக்களாக இருக்கிற காளிதாசு நாடார் அவர்களே, சந்திரபோஸ் நாடார் அவர்களே, ஜெயபாண்டியன் நாடார் அவர்களே, கணேச நாடார் அவர்களே, மதிப்பிற்குரிய TR பாண்டியன், ஐயப்பசாமி, தங்கப்பாண்டி மார்த்தாண்டன் அவர்களே, நிகழ்விலே வரவேற்புரை நிகழ்த்தி நிகழ்வை சிறப்பித்திருக்கிற பம்மல் நாடார் பேரவை பொதுச் செயலாளர், அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய காசி வி ராஜன் அவர்களே, நிகழ்விலே நன்றி உரை நிகழ்த்த இருக்கிற பம்மல் நாடார் பேரவையினுடைய பொருளாளர், பேரன்பிற்கினிய தம்பி சேவியர் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கிற மதிப்புமிக்க பெருமக்களே, அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற என் அன்பு சொந்தங்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். எத்தனையோ தலைவர்கள் இந்த நாட்டில் பிறந்து வாழ்ந்து இறந்தபோது ஒருவர் மட்டும் ஏன் பெருந்தலைவரானார் என்பதை நாம் எல்லாம் பார்க்க வேண்டும். ஏன் அவன் பெருந்தலைவன் என்றால்,
8ஆம் வகுப்பு படித்து தேர்ச்சி பெற்றவர்களுக்குத்தான் அரசு வேலை என்ற உத்தரவை தாத்தா முதலமைச்சராக இருக்கும்போது கொண்டு வருகிறார். அப்போது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கிற விடுதியிலே மண்ணாங்கட்டி என்ற ஒருவர் எடுபிடி வேலைகள், தேநீர் வாங்கி கொடுப்பது, உணவு வாங்கி கொடுப்பது, செய்தித்தாள் வாங்கி கொடுப்பது, இந்த வேலைகளை செய்கிறார். அதுவும் அரசு வேலை தான். அதுவும் அரசு வேலை தான். இனி அப்படி இருக்கிற போது அவர் 8ஆம் வகுப்பு படிக்கல. அப்ப அந்த வேலை அவருக்கு இல்லாது போகிறது. இந்த அரசாணை 8 வகுப்பு படித்தவர்களுக்குத்தான் வேலை என்கிற அரசாணை வந்தால் அவருக்கு வேலை இல்லாமல் போய்விடுகிறது. அப்போது அவர் அழுது கொண்டிருக்கிறார். அப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற நம்முடைய தாத்தா மு.க. தேவர் அவர்கள், அழாதரா நீ அழாத, போடா காமராஜுக்கு என்று தாத்தாவுடைய அலைபேசி எண், அன்னைக்கு அலைபேசி இல்லை தொலைபேசி தான், இந்த தொலைபேசி எண்ணுக்கு அழைப்பை போடுகிறார். யாராவது ஒரு உதவியாளன் எடுப்பான் என்று எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் நாட்டின் முதலமைச்சர் தாத்தா காமராஜரே எடுத்து விடுகிறார். நம்முடைய தாத்தா மு.க. தேவர் அவர்கள் மண்ணாங்கட்டியிடம் சொல்லுகிறார், படிக்காத ஒருவர் முதலமைச்சராக இருக்கும்போது படிக்காத நான் பியூன், அதாவது எடுபடி வேலை செய்யக்கூடாதா என்று கேட்டார். இதை முதல்ல சொல்லி வச்சிருந்தார். சொல்லி வச்ச உடனே அவர் உடனே எடுத்து, யார் எடுத்தாருன்னு தெரியல, அழைப்பை அந்த பக்கம் எடுத்தவர் முதலமைச்சர் தான் மண்ணாங்கட்டிக்கு தெரியல. எடுத்தோன்னே படிக்காத ஒருத்தர் நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கும்போது படிக்காத நான் பியூனா இருக்கக்கூடாதா என்று கேட்டுறார். உடனே அழைப்பை வச்சிடுறார். மு.க. தேவர் நம்ம தாத்தாவுக்கு தெரிஞ்சது எடுத்தது காமராஜ் தான், முதலமைச்சரே எடுத்துட்டாரு அப்படின்னு என்னவோ நடக்க போகுதுன்னு பதறிட்டு இருக்கும்போது சரன்னு அரசு வாகனங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர் விடுதி எம்எல்ஏ ஆஸ்டர் அதில் நின்று விறுவிறுன்னு சரன்னு இங்கே யார் மண்ணாங்கட்டி, இங்கே யார் பேசுனது, முதலமைச்சருக்கு பேசுனது அப்படின்னோடனே போடா போடா டேய் போடா என்று தாத்தா மு.க. தேவர் அனுப்பிடுறாங்க. அவர் மண்ணாங்கட்டி போய், நீ போடா நான் வரேன், கூடவே வரேன், நீ போடா அவங்க உங்களை முதலமைச்சர் வர சொல்கிறார். நான் தாங்க மண்ணாங்கட்டி பேசிட்டேன், உங்களை கூட்டி வர சொல்கிறார் முதலமைச்சர். பயந்து நடுங்கி தாத்தாவுடைய வீட்டுக்கு போகும்போது வாசலில் நின்று ஒரு மகன் வரவேற்கிறான். ஒரு படிக்காத பியூனை, வாங்க நீங்கள் தான் மண்ணாங்கட்டியா, வாங்க 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 உட்காருங்க, ஏதாவது சாப்பிட்டீங்களா, சாப்பிடுங்க, சாப்பிட கொடுங்க. சாப்பிடும் வரை பொறுமையாக இருந்து விசாரித்தேன். ஒரு மகன் அவன் எம்எல்ஏ ஹாஸ்டல் சட்டமன்ற உறுப்பினர் தங்குகிற விடுதியிலிருந்து தன் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அவனுடைய வரலாறை தன் உள்ளங்கையில் திரட்டி வச்சிருந்தான் ஒருத்தன். கேள்விப்பட்டேன் 2 பெண் பிள்ளைகளாமே இந்த சம்பளத்தை வச்சு தான் குடும்பம் வாழ்ந்து கொண்டு இருக்குதாமே நான் கேள்விப்பட்டேன். சரி இந்த இது வந்ததுலேருந்து 2 நாளாக நீங்கள் சாப்பிடல, பசியோடு இருக்கிறீங்க, ரொம்ப குடும்பம் கஷ்டத்தை கவலைப்பட்டுட்டு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். எவ்வளவு தகவலை தெரிஞ்சுக்காம பாருங்க ஒருத்தன். ஒரு தப்பு பண்ணிட்டேன் அவன் உட்கார்ந்துருக்கான், எந்திரிச்சு ஒருத்தன் கும்பிடுறான், என்னை மன்னிச்சுக்கிறேங்க, நான் இந்த அரசாணையை மாற்றிருக்கணும். எப்படி இனிமேல் 8ஆம் வகுப்பு படித்தவனுக்கு தான் அரசு வேலை என்று மாற்றிருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன், நான் அந்த சிஓவை அந்த அரசாணையை மாற்றி போட்டுறேன், சரியா? நீங்கள் போங்க, இப்போது செலவுக்கு ஏதாவது அந்த வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போங்க. உங்களுக்கு வேலை உறுதியாயிடுச்சுன்னு உங்கள் பிள்ளைகள் உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் சொல்லுங்கள், பத்திரமா போயிட்டு வாங்க, சரியா? இதனால தான் ஒரு தலைவன் பெருந்தலைவன் என்ற இதற்கு உறுதி. அவன் பெருந்தலைவனானது இப்படிதான். அரசியல்னா என்ன உங்களுக்கும் தெரியல, பல பேருக்கும் தெரியல, அதனாலதான் கண்டவன்லாம் நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கான். அரசியல்னா என்ன தாத்தாட்ட கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள்.
அரசியல்னா என்ன? இந்தா பாருங்க சனம் தண்ணி வரலைன்னு குடத்தை வச்சு தெருவில் போராடிட்டு இருக்கு. அது ஏன் வரலைன்னு பார்க்க போறேன். இதுதான் போய் அரசியல் தெரியல. அதனாலதான் அவன் பெருந்தலைவன் சும்மா வரல. தலைவனுக்கெல்லாம் தலைவன். இங்க பேசிய என் தம்பி சந்திரசேகர பாண்டியன் சொன்னாப்ல, இங்க பேசிய நிறைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்க என் தம்பியோட சொன்னாப்ல, காசி எது அப்படிங்க பார்த்தீங்கன்னா இந்த வைர உதவியாளர் தாத்தாவுக்கு முதலமைச்சருக்கு சோறு வைக்கிறாப்புல. சோறை சாப்பிட போகும்போது கையில் எடுத்தா நாருது. காரணம் ரேஷன் அரிசி. இந்த நண்பர்கள் எல்லாம் அவன் ஜாதியிலே பெரிய பணக்காரன் இருக்கான். அவன் சொந்தக்காரனே மளிகை கடை வச்சிருக்கான், நிறைய அரிசி மண்டி வச்சிருக்கான், நல்லா கொண்டாந்து அரிசியை கொண்டாந்து போடுவான். பெரிய பெரிய நண்பர்கள்லாம் செல்வந்தர்கள்லாம் அரிசியை கொண்டாந்து போடுறாங்க. அதை சாப்பிடல, ரேஷன் அரிசியை சாப்பிட்றான் ஒருத்தன். அப்போ அவர் கேட்குறாரு, ஐயா இந்த இந்த நாத்தம் முடிச்ச இந்த சோறை சாப்பிடணுமா ஐயா? இதைத்தான் நல்ல அரிசி இருக்கிறதே ஆக்கி சாப்பிடு. ஏய் சனம் இதைத்தானே சாப்பிடுது, அப்புறம் அதைத்தானே நாம சாப்பிடணும். நாம் பாருங்க, அதனாலதான் பெருந்தலைவன். அவன் பிறந்து இறந்து 123 ஆண்டாயும் இன்னைக்கு அவன் பிள்ளைகள் அவனை பெருமையா பேசிக்கிட்டு இருக்கோம்னா காரணம் அதுதான். இதைத்தான் வள்ளுவ பெருமகன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுங்கிறான். காமராஜே தலைவன் கிடையாது, நம்ம தெய்வம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கள் சொல்லுவார். இந்த நூற்றாண்டில் எந்த நூற்றாண்டிலும் தமிழ்நாட்டு அரசியல், இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு தலைவன் இப்படி வாழ்ந்தார் என்பதை நம்ப மறுப்பார்கள். வரலாறே பதிவு செய்ய கூசும். என்னடா இப்படி ஒட்ட வாழ்ந்தான் நான்? டேய் ஒண்ணுமே இல்ல, கட்சி ஆரம்பிச்சு ஒண்ணுமே இல்ல. இசட்டு பிரிவு ஓய் பிறவி சட்டு பிரிவு பாதுகாப்பு. சிரிக்காத, சத்தியத்தின் மகன் நான் சத்தியம் தான் பேசுறேன். ஒண்ணுமே இல்லாத எல்லா பயலுக்கும் இசட்டு ஒய் பிரிவு பாதுகாப்பு, அப்படி துப்பாக்கி இப்படி துப்பாக்கி. நாட்டின் முதலமைச்சர் ஓய்கிட்டு வண்டி ஒங்கின்னு ஒரே ஒரு ஜீப், ஒரே ஒரு வண்டி, அபாய ஒளி சைரன், ஆங்கிலத்தில் சைரன் சத்தத்தை எழுப்பி போயிட்டு இருக்கு. நிப்பாட்டு, அவனை கூப்பிடு, இங்க வா. அது என்னது? நான் செத்தா போயிட்டேன், முன்னாடி சங்குச்சிட்டு போயிட்டு இருக்கேன், இங்க வா, பாதுகாப்பு. ஏய் நான் என்ன பாகிஸ்தான்ல போறேன்? சொந்த நாட்டில் போறதுக்கு எதுக்கு போய் பாதுகாப்பு? தண்ட செலவு, கர்மம். வண்டியை கொண்டு ஸ்டேஷன்ல போட்டு போன்னு. இப்படி ஒரு தலைவன் வாழ்ந்தான் என்றால் உன்னால் நம்ப முடியுதா? ஒரு தலைவன் வாழ்ந்தான், இன்னும் ஒரு தலைவன் வாழ்வான். அவன் பேர் சீமான் தான். உங்களுக்கு நிறைய த்ரட்டன் இருக்கு. எல்லா பேரும் உங்க மேல எதிராக இருக்காங்க. உங்களுக்கு உங்க உயிர் ஆபத்து, நீங்க பாதுகாப்பு. நாட்டுக்கு நான் தான்டா பாதுகாப்பு. எனக்கு என்னடா ஒரு தலைவன் தன் உயிருக்கு பயந்தான், அவன் எப்படி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கான்? உயிருக்கு பயப்படுற கோலை எப்படா நாட்டுக்கு தலைவனாக தெரியுது? நாட்டுக்கு மக்களுக்காக தன் உயிரையே கொடுக்க எவன் துடிக்கிறானோ அவன் தான் தலைவனா இருக்க முடியும். அப்படி இருந்த தலைவன் எங்கள் தாத்தன் காமராஜ் தான்டா, வேற எவன்டா? ஒன்னு ரெண்டு இல்ல, எவ்வளவு நாட்கள் வேண்டுமானாலும் அவன் புகழை பாடிக்கொண்டே இருக்கலாம். ஒரு ரெண்டு காரணம்லாம் கிடையாது. உலகத்துல இப்படி ஒரு தலைவன் வாழ்ந்திருப்பானா என்று இதெல்லாம் பேசுறதுனால இந்த சொந்தக்காரன் பூரா எனக்கு ஓட்டு போட்டுருவேன். நீ என்ன போட்டு எனக்கு போட்ட? ஒரு ஓட்டு என்ன போட்டியா? இந்தியாவிலேயே ஒரு அரசியல் தலைவன் சொந்த சாதியால் நிராகரிக்கப்பட்ட ஒரே மகன் நான் ஒருத்தன் தான்.
யாருமே போடாமல் 36,50,000 ஓட்டை பெற்று 3வது பெரிய கட்சியாக வந்து நிற்கிற ஒரே மகன் இந்த தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் நான் தான் இருக்கேன். எப்படி வந்தாரு? எதுக்குமே வர மாட்டாரு. இதுக்கு எப்படி வந்தாரு அப்படின்னு என்னை யாரும் கூப்பிட மாட்டாங்க. ஏன்னு அவன் ஒருத்தனையாவது விட்டுருவான். அவனையும் கொண்டு போய் இந்த சால்வையை போத்தி சாதி சால்வையை போத்தி முடிகிற வேண்டாம். அவனையாவது விடுவான். அவனாவது தாத்தாவுக்கு உண்மையான பேரனா இருந்து உழைக்கிறது. இங்க பேசி என் தம்பி மருத்துவர் சொன்னான் பாருங்க, காமராஜுங்கிற ஒரு தலைவன் நாடாருக்கானவன் என்று எண்ணுவது போல அவரை சிறுமைப்படுத்துவது உலகத்தில் எதுவும் இல்லை. மூதறிஞர் ராஜாஜி 6000 பள்ளிக்கூடங்களை மூடிவிட்டார் காசு இல்லைன்ட்டு. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, என்னரும் தம்பி தங்கைகளே, 6000 பள்ளிக்கூடங்களை மூடிட்டார். ஒருத்தன் வாரான், அந்த 6000 பள்ளிக்கூடங்களையும் திறந்து அதற்கு மேலே 14,000 பள்ளிக்கூடங்களை திறந்து நம்மளை எல்லாம் படிக்க வைத்தார். இங்கே மேடையில் இருக்கிற எவனும் சரி, இவனும் சரி, எந்த கொம்பனும் அவன் திறந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள் தான் என்பதை எவனும் அறிவிங்கள். அப்துல் கலாம் அவர்கள் வந்து படிச்சு அறிவியல் விஞ்ஞானியாகி அணுகுண்டு கண்டுபிடிச்சு பொக்கரன்ல வெடிச்சு இந்தியா வல்லாதிக்கம் என்று பேசிக் கொண்டிருந்தால் அது காமராஜர் திறந்த சாதிதான், பள்ளிக்கூடம் தான். அவன் பள்ளிக்கூடம் திறந்தது அவன் ஜாதிக்கு இல்லையே, அவன் ஜாதி பிள்ளைக்கு இல்லையே. என் தம்பி சந்திரசேகர பாண்டியன் சொல்ற மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு கல்லூரி இருக்கு, பள்ளிக்கூடம் இருக்கு, வா அப்படின்னு அவன் சொல்லல. எல்லாரும் வாங்க. அங்க பறையன் இருந்தான், தேவர் இருந்தான், தேவர் இருந்தான், கவுண்டர் இருந்தான், வன்னியர் இருந்தான், கோனார் இருந்தான், பிள்ளை இருந்தான், முதலியார் இருந்தான். ஏன் அவன் சாதி தலைவன் அல்ல, சாதித்த தலைவன். சமூக தலைவன் அல்ல, ஒரு தேசிய இனத்தின் பெருந்தலைவன். அதனாலதான் அவன் பெருந்தலைவன். உலகத்தில் அறிவார்ந்த என் இன சொந்தங்களே, என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, என் அன்பு தம்பி தங்கைகளே, உலகத்தில் எல்லாருமே தன்னலவாதிகளாக தான் இருந்திருக்காங்க. எந்த மனித குணமும் தனக்கு கிடைக்காதது எவனுக்கும் கிடைக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. இங்கே எல்லாரும் தான், இங்கே இல்ல. என் கடையில வியாபாரம் இல்லை, இவன் கடையில வியாபாரமா, இப்படிதான் நினைப்பாங்க. உண்மையா இல்லையா? அதை மட்டும் எனக்கு எனக்கு 2 கண்ணு இல்லைனாலும் பரவாயில்ல, அவனுக்கு ஒத்த கண்ணாவது போயிடணும். இதான் ஊழவியல் மனித மனம். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். இதான் நம் முன்னோர்கள் பாடி வச்சது. யான் பெறாத இன்பத்தை பெருகை வையகம் நினைச்ச ஒரே மகன் உலகத்திலேயே தாத்தா காமராஜர் தான். எப்படின்னு நான் படிக்கல, அதனால எந்த பையனும் படிக்க வேணாம்னு நினைக்கிறேன். எப்படி? ஏய், நானே படிக்கல, உனக்கு என்ன படிப்பு? அதுதான் தாத்தா நீ பெருமையா பாக்குறே. அவன் படிக்கல, அதனால அவன் யாரு மேலேயும் பொறாமப்படல. நம்ம படிக்கல, நம்ம பெற முடியாத கல்வியை நம்ம நாட்டு பிள்ளைகள் பெற்றாங்கன்னு நினைச்சான் பாருங்க. அதனாலதான் அவன் பெருமை. உலகத்துல எந்த மனித மனம் காமராஜருங்கிற ஒருவனை தாண்டி இது சிந்திக்கும் நினைக்கிறேன். யார் நினைப்பா? நானே கூழ் குடிச்சுக்கிட்டு நாய் உனக்கு பிரியாணி இருக்குது அதுதான் நினைப்பா. நீ வேணப்பா, நீ இருக்க வெளியில நினைப்பேன். ஆனா ஒரு மகன், நாம படிக்கல, ஆனா நம்ம நாட்டு பிள்ளைகள் படிக்கணும்டா அப்படின்னு படிக்க வச்சான் பாரு. எப்படி படிக்க வச்சான்னு தெரிஞ்சுக்கணும். நீ இங்க பாரு, பள்ளிக்கூடத்தை திறந்துறாரு. இதுல நீங்க எல்லாம் பேசுனாங்க, காக்காவை எல்லாம் கேவலமா பேசுறாங்க. அதுக்கு வேற ஒரு மேடை வச்சிருக்கேன். நீங்க எல்லாம் எங்க அம்மா அப்பாலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கண்ணியமா பேசி போயிடுறேன். ஏன்னா அக்டோபர் 2ஆம் தேதி தாத்தா நினைவு தினத்து அன்னைக்கு விருதுநகர்ல பிறந்த ஊர்லயே வச்சிருக்கேன்.
பெருந்தலைவர் பெருவிழான்னு அன்னைக்கு வச்சிருக்கேன். நீங்களுக்கெல்லாம் ஓசியில் ட்ரைனேஜ் வந்தவெல்லாம் என் தாத்தாக்கு ஏசி போட்டு கொடுத்தேன்னு பேசிக்கிறேன். என்னவோ நாங்கள் மானம் கட்டு போயிட்டோம்ல, மானம் கட்டு போயிட்டோம். மானம்னு ஒன்று இல்லையே எனக்கு. அதனால கண்ட கண்டவனுக்கெல்லாம் ஓட்டை போட்டு இதை கேட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கு வச்சுக்கிறேன். என்ன பண்ணுறாரு, பள்ளிக்கூடத்தை திறந்துடுறாப்புல, இந்த படிக்கவனும் வரல, என்ன பண்ணுறேன்னு தெரியல. இந்த ரோட் சாலையில் போயிட்டு இருக்காப்புல, போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காப்புல. தாத்தா வண்டியை நிறுத்துங்க, நான் ஒன்கடிச்சுட்டு போவோம் அப்படின்னு இறங்கி ஒரு பழைய அம்பாசிடர் இப்படி போய் நிற்கும்போது ஒரு சின்ன பையன், ஒரு 5 வயசு பையன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காப்புல. ஐயா இங்கே வா, என் பள்ளிக்கூடம் போலையா? இவர் முதலமைச்சர் காமராஜன்னு அவனுக்கு தெரியாது. நல்லா கவனிச்சுக்க. பள்ளிக்கூடம் போல, பள்ளிக்கூடம் வேணா, சோறு நீ ஊற்றுவ, சோறு நீ விடுவ, ஆடு மாடு மேய்ச்சா தான் ஒரு வேளை கஞ்சி, போ அப்படின்ட்டான். அன்னைக்கு யோசிக்கிறாப்புல, ஓ சாப்பாட்டுக்கு இல்லை, ஒரு வேளை கஞ்சிக்கு இல்லை பிள்ளைகளுக்கு, சரி அப்படின்னு முடிவெடுக்கிறாப்புல. என்ன பண்றாரு, ஒரு வேளை சோறாவது போட்டு பிள்ளைகளை படிக்க வச்சிருவோன்னு நினைச்சு மதிய உணவுன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. உலகத்துல அப்படி சிந்திச்சவன் எவனும் இல்லை. மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்துட்டாப்ல, இவன் வரல. ஏடா ஒருவேளை சோறு இல்லைன்னா சோறும் போட்டான் படிக்க வரலையே இந்த பிள்ளைய அப்படின்னு மறுபடியும் என்னையாவும் பிரச்சனைன்னு போட்டுக்கிற டவுசர் சட்டை இல்லைல்ல, அவன் அப்படி எப்படி படிக்க வருது அப்படின்னு சீருடை அதையா இலவச சீருடைன்னு ஏற்றதால் உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு வேறுபாடு இல்லாது மாணவ பிள்ளைகள் ஒரே இருக்கையில் ஒன்றாக இருந்து படிக்க வேண்டும் என்பதற்காக சீருடை என்ற திட்டத்தை கொண்டு வந்தவன் அவன் தான். அதுக்கப்புறம் படிக்க வரல. சரி என்னதான்டா பண்றதுன்னு பாக்குறாப்புல, என்னடா இன்னும் வரமாட்டேன் அப்படின்னு. அதெல்லாம் சரிய போட்டுக்கிற டவுசர் சட்டை கூட எழுதி படிக்க நோட்டு புத்தகம் இல்லையேன்னு சொன்ன உடனே இலவசமாக எழுதி படிக்க நோட்டு புத்தகம் ஸ்லேட்டு கொடுத்து படிக்க வச்ச மகன் இந்த நாட்டிலே பெருந்தலைவர். அறிவார்ந்த எனது சொந்தங்களே, ஒரு நாட்டின் வளத்திலேயே ஆகப்பெரிய செல்வம், ஆகப்பெரிய வளம் அறிவு செல்வம் தான். அந்த அறிவு செல்வத்தை இந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்த பெரும் வல்லன் நம்முடைய தாத்தன் காமராஜர் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்துள்ளனர். மதிய உணவு திட்டம் கொண்டு வர்றாரு. கொண்டு வரும்போது அரசாங்கத்துக்கிட்ட காசு இல்லை. நீங்க நல்லா கவனிச்சுக்கணும், இன்னைக்கு இருக்கிற மாதிரி வரி இல்லை, இன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகை இல்லை, தொழில் பெருக்கம் இல்லை, இவ்வளவு பிரச்சனை இல்லை. 8 அமைச்சர் தான் இன்னைக்கு. எத்தனை அமைச்சர்னு எண்ணி முடிக்க முடியாது. நீ 8 அமைச்சர், எவனுக்கும் எவ்வளவு பெரிய வீடு பங்கு அதெல்லாம் கிடையாது. எல்லாருமே தாத்தாவை போன்ற நேர்மையாளர்கள், தாத்தாவை போலவே நேர்மையாளர்கள். அப்படி இருக்கும்போது காசு இல்லை, என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாப்புல. நேற்று சுந்தர வடிவேலு அவர் தான், அவர் ஒரு கல்வித்துறையில் இருக்கிறாங்க, அவரை கூப்பிட்டு பேசும்போது இப்போ இந்த மதிய உணவு போடுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, நமக்கு நிதி இல்லை, ஃபண்டு பத்தாது, நிதி இல்லை என்று எல்லாரும் சொல்கிறாங்க. அப்படியா? இப்போ ஒரு வேளை சோறு போட்டாவது நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சிடணும். எப்பாடு போட்டாவது படிக்க வச்சுட்டா நம்ம பிள்ளைகள் வளர்ந்து நாட்டை காப்பாற்றி போடுவான். அதனால நீ எவ்வளவு பணம் இருக்கோ அவ்வளவு தூரம் அதை செய். மீதி இல்லைன்னா நான் மடி ஏந்தி ஊரா போய் பிச்சை எடுத்தாவது என் பிள்ளைகளை நம்ம படிக்க வச்சிருவோம்னு சொன்னான். இதைத்தான் அவை கற்கை நன்றே பிச்சை முடியும் கற்கை நன்றேன்னா, பிச்சை எடுத்தாவது ஒரு தலைமுறை பிள்ளைகளை படிக்க வைத்து விட வேண்டும் என்று நினைத்த தலைவன் இந்த பூமி பந்தில், இந்த நிலத்தில் நம் தாத்தன் காமராஜ் தான். எவனும் கிடையாது, எவனுமே கிடையாது. நீ 1 2 கிடையாது அவன் புகழை பேசிட்டே போறதுக்கு. அதை நீ நல்லா கவனிச்சுக்கணும். இந்த மாதிரி வெளியூருக்கு போகும்போது துண்டப்படி இந்த பக்கம்
இடது பக்கம் போட்டு போகிறது, இடது பக்கம் போட்டு போகிறது அவருக்கு வழக்கம். ஒரு சட்டை போட்டுக்க அப்படி இந்த இடத்துல கிழிஞ்சிருது, சட்டை இந்த இடத்துல கிழிஞ்சிருது. என்ன பண்ணு தெரியல, நாட்டு சட்டை இல்லை, இப்போ போயாச்சு. துண்டை இந்த பக்கம் தூக்கி போட்டுறாப்ல, இந்த பக்கம் தூக்கி போட்டுறாப்ல. உலகத்தில் ஒரு முதலமைச்சர் கிழிஞ்ச சட்டையை மறைக்க தோளில் இருக்க துண்டை மாற்றி போட்டவன் வேணா நீ பார்த்துருக்கியா? அவன் தான் நம்ம தாத்தா தான். ஊருக்கு போகும்போது துண்டு அவருக்கு பரிசா இந்த போட்டாங்கல்ல, இங்கே போட்டாங்கல்ல, இந்த மாதிரி துண்டு பரிசா போடுறதெல்லாம் வாங்கி வாங்கி அப்படியே பின்னாடி கொடுப்பாப்புற. நெல்லை ஜெவமணி ஐயா தெரியுமில உங்களுக்கு? அவர் தான் மடித்து மடித்து வைப்பாப்புல. வண்டியில் போகும்போது, ஜெவமணி அந்த துண்டெல்லாம் பத்திரமா ஐயே, அதில் எடுத்துடாத, உனக்கு வேணா நான் தனியாக வாங்கி தரேன். தாத்தா ஊருக்கு போயிருக்காப்புல, வரும்போது இந்த துண்டு ஒன்று வருவாப்புல, அதில் சட்டை தைச்சு போட்டுக்கலாம்னு அந்த பாலமந்தை பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள்லாம் ஆசையாக காத்திருக்கேன். அதை எடுத்துக்கிறாத ஜெர்மனியை அப்படியே வையின்னு தோளில் போட்ட துண்டை மக்களுக்கு தொண்டுக்கு பயன்படுத்தின ஒரு தலைவன் உலகத்தில் நம்ம தாத்தனை தலைவர் எவன் இருக்காங்க? ஏய், வாரம் நம்ம கறி, கோழி, முட்டை, இதெல்லாம் ஆட்டுக்கறி, கோழிக்கறி, விருந்து, மீன் எல்லாம். ஒரு முதலமைச்சர், நாட்டின் முதலமைச்சர் வாரத்துக்கு ஒரு நாள் தான் அசைவம். அந்த ஒரு நாள் அசைவம்னா என்ன நினைக்கிற? ஆட்டுக்கறி, கோழிக்கறிலாம் கிடையாது, முட்டை. அந்த முட்டையும் ஒரே முட்டை தான். ஒரு வேளை தாத்தா சாப்பிட்ற நேரத்துக்கு தம்பி போல, எங்கள் ஐயா போல ஒரு விருந்தினர் வந்துட்டாங்கன்னா, ஐயா கணேசன் ஐயா போல ஒருத்தர் விருந்தினர் வந்துட்டாங்கன்னா, அந்த இன்னொரு முட்டையை அவிச்சு வச்சா அடுத்த வாரம் அந்த முட்டையும் தாத்தாவுக்கு கிடையாது. இப்படிலாம் ஒரு மனுஷன் வாழ்ந்திருப்பான்னு நினைச்சு பார்த்திருக்கியா நீ? கற்பனை கூட நீ செய்ய முடியாது. நீ வரலாற்றை பாரு. காமராஜங்கிறது ஒரு பெயர் சொல், காமராஜ் அப்படின்னு நீ பார்க்கக்கூடாது. காமராஜ் அப்படின்னா உண்மை, நேர்மை, எளிமை, தூய்மை, இதெல்லாம் சேர்த்து ஒரு 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 இருக்கும்ல, அதுக்கு சுருக்கமாக ஒரு பேர் காமராஜ். இதெல்லாம் நீ பிரித்து சொல்றீல, உண்மை, நேர்மை, எளிமை, வாய்மை, இவ்வளோ பிரித்து போறீல, அது ஒரே பேரா வச்சுன்னா அது காமராஜ். தாத்தாவுக்கு முன்னாடி பல முதலமைச்சர் இருந்திருக்கான், பின்னாடி கர்மம் முடிச்சு 50-60 ஆண்டுகளா இவ்வளவு இருந்திருக்கான், இன்னும் காமராஜ் ஆட்சின்றான். அப்ப நீங்களாம் என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? அதுக்கு முன்னும் கிடையாது, பின்னும் கிடையாது. அவன் ஒருவனே நல்லாட்சியின் அடையாளமாக இருக்கிறான் என்றா அதாங்க காமராஜ். அதாங்க சும்மா பேசுவான். நீ ஒன்ன தெரிஞ்சுக்க, தெருவுக்கு தெரு பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வைத்தான் என் தாத்தன் காமராஜ். தெருவுக்கு தெருவு டாஸ்மார்க்கை திறந்து குடிக்க வைத்தார்கள் இவர். இப்ப நீ யார் பக்கம் நிக்க போறான்னு முடிவு பண்ணிக்க. நல்லா கவனிச்சு. ஏய், வெத்தராயி செத்து போனான், கொல்லி ஓடுறான் மகன், ஒரே மகன், ஆம்பளை பிள்ளை. கொல்லி ஓடும் போது கலங்கி ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்காத என் தாத்தன் சாராய கடை ஐயா கருணாநிதி திறந்த போது கதறி கதறி அழுதான் என்றான். அதான்டா காமராஜ். ஒரு பொம்பளை வேற, ஒரு பொம்பளை 2 பிள்ளைகளை கூட்டி ஐயா ஐயா அப்படின்னா வீட்டு வாசல், என்ன ஏமா அழுகிறா, என்னம்மா நிப்பாட்டு, என்னம்மா ஐயா என் புருஷனை போலீஸ் குடிச்சு போச்சான். சும்மா போலீஸ் எதுக்கு குடிச்சிட்டு போகுது, என்ன பண்ணாம புரியுதேன், என்ன பண்ணாமா அப்படின்னா, ஐயா தெரியாம சாராங்க, இந்த அம்மா உள்ள விட்டுதாரு, போமா வெள்ள அனுப்பு, ஐயா தெரியாம காய்ச்சி விட்டுட்டா ஐயா சாராங்க அப்படின்னு என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏய் போமா, கொலகார பையில கூட மன்னிக்கலாம், ஒருத்தி தாலியத்தான் இருப்பான். ஆனா அவன் புரிசன் சாராயம் காய்ச்சி விட்டு ஊர் தாலியை கூட அத்து விடுவான். அவன் எப்படி மன்னிக்க சொல்ற? போவாந்த பக்கம் விட்டாப்ல. எப்படி இருக்கு பத்தியில? வாழ்க்கையில் அவனை போல ஒரு தன்னலம் கருதாது நாடு மக்களும் சிந்திச்ச வாழ்ந்த தலைவன் உலகத்துல கிடையாது. ஏய் நான் சொல்றேன் நீ நினைக்காதா, என் தாத்தா என்ன பெருமை பேசுறேன் நீ நினைச்சிட்டு பாடா. வாரா படம் இருக்கு, தட்டி பாடுறா, கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்காண்டா ஒரு கிழவன்.
இருக்கு நாற்காலியில வெளியில போகும்போது பாரு இப்படி வைக்கான் உட்கார்ந்துருக்கான். இந்திரா காந்திடா பிரதமர், மொராஜி தேசாய்டா பிரதமர், ரெண்டு பேரும் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்க என் தாத்தனை நின்று கும்பிடுற படம் இருக்குடா. நின்று கும்பிடுற கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிறவன் காமராஜர்டா. நேர்மைடா நேர்மைடா நேர்மை. அப்படியே சொல்லுங்க பிரதமர் எந்திரிக்கல இப்படி திருப்பிட்டு பின்னங்க இப்படி வச்சுக்கிட்டு அப்படி ரெண்டு பேரும் கும்பிடுறேன். நேரு இங்கே வந்துருக்காப்புல, நேரு பேரணியில் நேரு பிரதமர். இன்னைக்கு மாதிரி இப்படி கும்பிடுறது அப்படி கும்பிடுறது. நேரு பெரங்கையை கட்டிக்கிட்டு நேருக்கு முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காங்க. எங்க பிள்ளைய போடுறாங்க நடந்து போறது காமராஜ் இல்லடா, நேருக்கு முன்னாடி போறது என் தாத்தனி நேர்மைடா. நேர்மை போட்டு நேர்மை எவனுக்கு அஞ்ச வேண்டியதில்லை. உண்மை நேர்மையா இருந்துச்சுன்னா இப்ப என்னைய நீ எடுத்துக்க, நீ எந்த பயலுக்காவது பயப்படுற என்னை பத்தியா? நீ எல்லா வீட்டுல இடி போடுவான், ஐடி ரைடு போடுவான், இன்னும் கொடுக்க முடியாது. என்ன ஏன் போடுறேன்? ஏன்னா காமராஜருடைய ஒரே பேரனாரிங்க. நீ அவரா போடா. உள்ளத்தில் தூய்மையும் நேர்மையும் இருந்தா ஒருவனுக்கும் பயப்பட வேண்டியது இல்லை. எங்க தாத்தனின் வாழ்க்கை வரலாறா எங்களுக்கு வழிகாட்டுது. நீ அவர் என்ன படிக்காத நினைச்சுக்கிட்ட? நீ அவரை படிக்காத நினைச்சுக்கிட்டே எல்லா தலைவனோடும் இங்கிலீஷில் தான் பேசியிருக்காங்க. சாகும்போது தலையணை பக்கத்தில் ஒரு புத்தகம் வச்சிருந்தாங்க. ஒரு புத்தகம் மெயின் கேம்ப், என் நாடு என் மக்கள் எனது போராட்டம்ங்கிறது ஹிட்லருடைய அவனுடைய புத்தகம். அந்த அது மெயின் கேம்ப்ங்கிறது ஆங்கில பதிப்பு. அந்த ஆங்கில பதிப்பை தன் தலையில் வச்சு படிச்சுட்டு படுத்துக்கிட்டு அவரை நீ படிக்காத நினைச்சிருக்க? காந்தி படத்தை எல்லாம் அரசு அலுவலகங்களை ஹேங் பண்ணுங்க. அரசாணை வருது ஹேங், அதாவது தொங்க விடு, தூக்கில் போடுங்கிற மாதிரி. ஹேங் பண்ணா தூக்கு. அதை படிச்சுட்டு பைத்தியக்காரப்பில எதுக்கு ஹேங்குன்னா அந்த தூக்கில் போட சொல்றியா? இன்ஸ்டால் பண்றா, அதை பொறுத்துறா. ஒரு படிக்காத ஆங்கிலத்தில் திருத்தம் சொல்றேன். இது என்ன பெரிய நேரு அவரு ரொம்ப நெருக்கமானவங்க. அதில் நேருவை போய் பார்க்கும்போது நீ பாரு படம்லாம், நேரு இப்படி உட்காந்துருப்பாரு கால் மேலே, இந்திரா காந்தி இப்படி உட்காந்துருக்கு, நம்ம ஆள் கால் மேலே கால் விட்டு பேசிட்டு போடு காலாட்டிக்கிட்டு. அப்போ நேரு ரொம்ப சோகமாக இருக்காங்க. ஏன் முகம்லாம் வாடி போயிருக்கு என்ன ஒன்றும் இல்லை காமராஜ், இந்த திண்மையா இராணுவ தளபதி அந்த இராணுவ அமைச்சருக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறான், பெரிய சிக்கலாக இருக்கு காமராஜ், என்னால் அதை சமாளிக்க முடியலன்னு தாத்தாட்ட சொல்கிறவங்கள. இது என்ன பெரிய விஷயம்? இதுக்கு போய் அப்படியே சொந்துக்கிட்டு இருக்கிறீங்க? முப்படைக்கும் ஒரே தலைவர்னா தானே பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் ஒன்று செய்யுங்க, திம்மையாவை 2 மாதம் அரசு பயணமாக வெவ்வேறு நாடுகளுக்கு அப்படியே பயணம் பண்ண விடுங்க. குடும்பத்தோட ஒரு சுற்றுலா மாதிரி ஒரு டூர் மாதிரி போட்டு விட்டுருங்க. அவர் குடும்பத்தோடு போயிட்டு வரட்டும். வர்றதுக்குள்ளே இந்த படையை பிரித்து 3 படையாக கடற்படை, காலாட்படை, வான்படைன்னு பிரித்து 3 படைக்கு 3 தளபதிகளை போட்டுருங்க. அப்போ திம்மையா வரும்போது 3 படையில் எந்த படைக்கு ஒரு படைக்கு தலைமை இருக்கிறது அவர் தயங்குவார். ஏன்னா 3 படைக்கும் தலைவராக இருந்தவர். அவருக்கு தயங்குவார், அவர் வரமாட்டார். அதோட விளக்கிட்டு நம்ம விட்டுடலாம். இதுக்கு போய் கவலைப்படுறீங்களான்னு கட்டி பிடிச்சி, காமராஜ் இது எனக்கு தோணவே இல்லையே காமராஜ், சிறப்பான யோசனை நான் செஞ்சிடறேன்னு திம்மையாவை வெளிநாட்டுக்கு சுற்றுலா அனுப்பிட்டு வரும்போது 3 படைகளாக பிரித்து 3 படைகளுக்கு 3 தளபதியை நேரு போட்டாப்புல. இன்னைக்கு 3 படை இருக்குதுன்னா அது என் தலைவன் காமராஜ் மூளையில் சிந்திச்சதான்னு இன்னைக்கு கல்வியாளர்கள் எல்லாருமே நண்பு தம்பி தங்கையில் நன்மை பெற்றோர்களை அருகமைவு பள்ளி, ஒவ்வொரு சிற்றூர்லையும் தொடக்க பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலை பள்ளி. யாரு சொல்றா? பெரிய கல்வியாளர்கள்லாம் கூடி. இது எவனுமே சொல்லாம என் தாத்தன் ஒவ்வொரு ஊர்லையும் தொடக்க பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலை பள்ளியை தொடங்கி எங்களையெல்லாம் படிக்க வைத்தவன் எங்கள் தாத்தன் பெருந்தலைவன் காமராஜ்.
அதை நீங்க கவனிச்சுக்கணும். தாத்தாவே என் தம்பி கார்த்திக் சொன்னது மாதிரி நாடார் பேரவையும் நாடார் சமூகம்தான் போற்றும் என்பதே இழிவு, பெருமை இல்லை, இழிவு. இப்படித்தான் நம் இன முன்னோர்களை எல்லாம் சாதிய குமிழுக்குள், சாதிய ஒரு வட்டத்துக்குள் குறுக்கினார்கள். தெய்வத்திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவரா, அவர் தேவருக்கு. கப்பல் ஓட்டிய தமிழன் நம் பாட்டன் வஉசியா, அவன் பிள்ளைமாருக்கு. அயோத்திதாசன், ரட்டமலை சீனிவாசன், MC ராஜா நம் முன்னோர்களா, அவர் பறையருக்கு. இப்படி ஒவ்வொரு சாதிக்குமாக அப்படியே நம் முன்னோர்களை சுருக்கி பெரும்புகளை மறைத்தார்கள். இதை விரிக்கணும், பெருங்குடையா விரிக்கணும், எல்லாரும் போற்ற வேண்டும். காமராஜரால் கல்வி வெறி பெற்ற ஒவ்வொரு மகனும் தன்னுடைய குலதெய்வமாக காமராஜரை போற்றணும். அதுதான் அவனுக்கு செய்கிற நன்றி கடன், அவனுக்கு செய்கிற மதிப்பு. அதை விட்டுவிட்டு ஒரு குறிப்பிட்ட ஜாதியில நான் காமராஜ், நான் நாடார், அப்படியே அப்படி பண்ணாதா? சொந்த சாதிக்கு இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுக்காத ஒரு தலைவன் உண்டென்றால் அது அவன் தான். எனக்கெல்லாம் நான் படிச்சு வெளியில வர வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கிடையாது, இடஒதுக்கீடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. காரணம் அவனுக்கு பேரனா பிறந்த ஒரே பிள்ளை தான். தன்னலம், தான் பிறந்த சமூக நலன் பாராத ஒரு மகன் அவன். அதனால நீங்க இன்னைக்கு பம்மல்ல ஒரு நாடார் பேரவை நடக்குது, இது எதுக்கு என்ன கூப்பிட்டு இதை சொல்றதுதான் இல்லை. சுருக்காத சுருக்காத, சுருக்கு பையில் என் தாத்தாவின் புகழை சுருக்காத சுருக்காத. உலக பெருந்தலைவன், பேரினர் தலைவனாக விரிவடை செய்யும். அவன் ஆலமரம், அவன் ஆலமரம். அவனை சுருக்காதே, அவனை சுருக்க. இப்படிதான் நம்மளை ஒளிச்சாண்டா திராவிட. சுருக்கணும். உனக்கு எங்கடா மான ரோசம் இருக்கு? உனக்கு எங்க இருக்கு? எங்க இருக்கு? சிவகாசியில கருவாடு விற்கிற சிவகாமியின் மகன், கருவாட்டுக்காரி மகன் சொன்னவனுக்கு ஓட்டு போட்டவங்க நீ. ரஷ்யாவுக்கு எரும தோல் அனுப்பணும், இப்ப எரும மாட்டை அனுப்புறோம்னு சொன்னவனுக்கு ஓட்டு போட்டவன் தானே நீ. உடனே நீ என்ன உனக்கு தன்மானம் இருக்கு? மான ரோசம். நீ போடு, போடாம போ, ஆனால் வஞ்சம் வச்சு பழிதிருக்காமல் அவன் பேரன் நம்ம நினைக்கிறேன். இப்பவும் போட்டி நடக்குது. யாருக்கு? தாத்தனுக்கும் பேரனுக்கு தான். தாத்தன் சிறந்த ஆட்சி கொடுத்தானா, அவன் பேரன் சீமான் கொடுத்தானா. இதான் சண்டை. இடையில இவனை தரல பையன், இவனை போய் நீ கணக்கில் சேர்க்காத. வந்தவன மூடு வந்தா டாஸ்மா இருக்க திறப்பண்டா கல்லு கிடையாது. அது உங்க தாத்தா கல் கிடையாது, திறக்கல. அவர் பள்ளிக்கூடத்தை திறந்தாரு, நீ என்ன பண்ண? டாஸ்மார்க்க திறந்த. அவர் சொன்னதெல்லாம் நீங்க கேட்டிய? கல்லு மதுவே இல்லை, உணவின் ஒரு பகுதி. சீமான் பனையிட்டான். சீமா பனையறாம வேற என்ன இருவேன்? அவன் பனையேறிட்டான், இனி அவன் பனை தான் ஏறணும். அவ்வளவு கவனமா போச்சேன்டா அவனுக்கு, அவ்வளவு கவனமா போச்சு. பனை என் குலதெய்வம் பராசக்திடா, பசுவின் பால் பனையின் பாலடா. என் பண்பாட்டோட இணைந்த ஒன்றடா. பனை தமிழனின் தேசிய மரமடா, தமிழனின் அடையாளம். இலங்கையிலே, ஈழத்திலே பாட புத்தகத்திலே பனை மரத்தை போட்டு பனையிலே ஏறுகிற ஒருவரை போட்டு தமிழன் என்றுதான் பாட வச்சிருந்தேன். தமிழ்நாட்டின் தேசிய மரமே பனைதான். இதை ஒரு சாதி மரம் என்று சொல்றான். அப்படின்னா தென்னை கவுண்டர் மரமாடா? பனை நாடார் மரம்னா தென்னை கவுண்டர் மரமா?
கேரளாவில் முழுக்க தென்னை இருக்கிறது. நாயர் மரம், நம்பூதிரி மரம்னு சொல்லுவியாடா? பைத்தியக்கார நாயே சொல்லுவியாடா? சொல்லுவியா? நான் பனை ஏறுறது குலத்தொழில், நான் ஆடு மாடு மேய்க்கிறது குலத்தொழில், நான் வேளாண்மை செய்வது குலத்தொழில், நான் நெசவு செய்வது குலத்தொழில், நான் மீன் பிடிப்பது குலத்தொழில். நாட்டை 3 தலைமுறை ஆளாடா கருணாநிதி அவன் பேரணும். அது என்ன வெங்குலத்தொழிலாடா? என் நாட்டை ஆள்றது என்னடே? எல்லாம் கலெக்டர் ஆயிடு, எல்லாம் போலீஸ் ஆயிடு. சோத்துக்கு எதாடா திம்ப நாயே? கருப்பட்டி திங்கணும். எங்கிருந்து வரும்? எங்க அப்பன் ஏறணும்டா பனையில. பைத்தியக்கார நாயே, எங்க அப்பன் பனையில ஏறணும். நீ எழுதி வச்சுக்க. காமராஜர் என்ற தலைவனின் சத்திய பேரன் நான் சொல்றேன். நான் வந்தவன பனை ஏறுது அரசு பண்ணிடா, கவர்மெண்ட் வேறடா. இறக்கிட்டா சம்பளம் வாங்கிட்டு போ. நான் கருப்பட்டியை காய்ச்சிறேன், நான் கற்கண்டு காய்ச்சிறேன். இண்டஸ்ட்ரி, பனை சார்ந்த தொழிற்சாலை எல்லாம் நல்லா பனையேற. என் தம்பி இருக்கான் விக்டர், என் சொந்தக்காரன் பூரா பயிலும் ப்ரொஃபஸர். பனையேற எல்லா பேரும் திருச்சியில இன்னைக்கு நடக்க வேண்டியதுடா. 1000 பேர் பனையேறான். 1001வது முதல் பனையேறின்னு எனக்கு போட்டிருக்கான். நான் இல்ல, அவன் போட்டிருக்கான் முதல் பனையேறி செந்தமிழன் சீமான். அவன் தலைமையில 1000 பேர் ஏறம்னு. நீ என்ன நாடாறு ஏறிட்டான்னு சொல்ற? 100 சாதி ஏறான்டா. வன்னியரு, கவர்னரு, தேவரு. அதனாலதான் இந்த மாநாடு நடக்குது. அதான் பைத்தியக்கார நாயே, நாங்க எல்லாரும் ஏறோம்னா நீ முன்னாடி ஏறான். இந்த ஐயா மோடி வர்றதுனால 2 நாள் தள்ளிட்டேன். கெஞ்சி காட்டிட்டாங்க. ஐயா வரும்போது நீ பனையில ஏறி ஏதாவது அதை காட்டுறதா இதை காட்டுறதான்னு தெரியாம போயிடும். தயவு நான் தள்ளி வைக்கணும்னு. சரி இரு, நான் 2 நாள் விட்டு ஏறு. என் பைத்தியக்கார பையில 1 கிலோ கருப்பிட்டே 1000 ரூபாய்டா அமெரிக்கால. 1 கிலோ கருப்பிட்டே 1000 ரூபா. எல்லா பையிலும் கருப்பட்டி கருப்பா இருக்கிறதுனால வெக்கப்பட்டு திங்காமட்டு வெள்ளை சர்க்கரைன்னு போயிட்டு இங்க வரு தொழிற்சாலையில வர வேண்டிய சர்க்கரை உடம்புக்குள்ள வந்துருச்சு. என்ன பண்றது தெரியாம கருப்பட்டி ரோட்ல போகும்போது மாசங்கட்ட நாய்கள் அங்க தெருவில் கருப்பட்டி காஃபி கிடைக்கும். எங்க இருந்தா கருப்பட்டி கிடைக்கும்? பைத்தியக்காரப்படா, கருப்பட்டி எங்க இருந்தா லூசு. அது எங்க ஆத்தால போய் காட்சி கொண்டாடா. பைத்தியக்காரப்பையில கெட்டும் கர்மம் முடிச்சு. உலகம் இயற்கை உணவுக்கு திரும்புகிறா, ஈடு கொடுக்க முடியல. என்ற ஒரு 5 வருஷம் 5 வருஷம் என்ன உலகத்தின் தரை சிறந்த நாடாது. நீ பாரு, நீ என்ன பண்றாரு, என்ன பண்றன்னு. அப்பா அப்பவே கொடுத்துருக்கலாம் அந்த பிள்ளைகிட்ட. காமராஜுங்கிற ஒரு தலைவன் ஆன்மா நிம்மதியா உறங்கணும்னா அவன் பேரனை நீ அரியணையில உட்கார வைக்கணும். வாய்ப்பே கிடையாது. நான் வீட்டுக்கு போனேன், போய் சத்தியம் பண்ணிட்டு தான் வந்தேன். இரு, நான் வென்று வந்து உனக்கு நான் வணக்கம் செய்கிறேன். அதுவரை என்னை விட்டு உன் பேரனை நீ தொடாத. வாவுசி என் பாட்டுனுங்க கப்பலோட்டி தமிழனுக்கு மாலை போட போனேன். அவன் வந்து சிலையில ஏறும்போது போலீஸ் என்னை தூக்கிட்டு போயிட்டுது. என்னங்க அப்படின்னா, ஐயா சிலை விழுந்துருமியான்னு. ஐயா நீங்க விழுந்துருமியா, என்ன பண்ணலாம், இந்த படம் இருக்கு இங்கே கும்பிட்டு போங்கயான்னாங்க. அன்னைக்கு அவன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நான் வரமாட்டேன். என்னைக்கு உன் பேரை வென்று வரணும், உனக்கு இதே மாதிரி கடற்கரையில மிகப்பெரிய சிலையை வச்சு தான் நான் மாலை போடுவேன்னு வந்துட்டேன். ராஜராஜ சோழன் ராஜேந்திரன் எப்படி சொன்னால சீமானு கிடைச்ச வெற்றின்னு திருப்பி திறக்க மாட்டான். ஏன் திறந்த செத்து போயிடுவான். என்ன சிரிக்கிற? தஞ்சை பெருவுடையார் கோயில்ல தலைவாசல் வழியே போய் சாமி கும்பிட்டு வந்த ஒரே மகன் உன் பிள்ளை. நான் ஒருத்தன் தான் இருக்கேன், எவனும் இல்லை. போனா செத்து போயிடுவான்னு நம்பிக்கிட்டு போகலடா, ஒருத்தன் போல. நான் ஒரே ஒருத்தன் தான் போய் கும்பிட்டு அந்த குறுக்கள் சொல்றாப்புல என்னை கும்பிடுறாப்புல. சீமா வேணா, நீங்க வளர்ந்த தலைவர், நீங்க சின்ன பிள்ளை, நீங்க வந்து இப்படி போங்க குறுக்களை வச்சு சாமியை கும்பிட்டு எடுத்துக்கோங்க. சீமா வேணாம் ஐயா போங்க. என்ன இப்படி பண்றீங்க? நான் சொன்னேன், என் பாட்டனுக்கும் பகைவனுக்கும் தான் பிரச்சனை, பாட்டனுக்கும் பேரனுக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. நீங்க கும்பிட்டுருக்காங்க. திருப்பி 2 வருஷம் கழிச்சு போனேன், என்னை ஓடி வந்து கும்பிடுறாப்ல. இப்படி துணிவு உலகத்துல எவனுக்கு வரும்? எனக்கு தான் வரும், வேற எவனுக்கு வரும்? காமராஜ் பேர பிரபாகர மகனுக்கு தான் வரும், வேற எவனுக்கு வரும்? ஒருத்தனுக்கு வரும். இவன் கட்ட மாட்டான், செத்து போயிருப்பான்.
ஒரு நம்பிக்கை. 1000 வருஷமா கட்டாதவே இப்ப சிலை வைக்க போறானா? வைக்க போறாங்க? செய்ய மாட்டார்கள். உலகத்துல நீ இப்படி எல்லாம் ஒரு தலைவர் பாரு, முதலமைச்சர் ஆயிட்டாப்ல தாத்தா, முதலமைச்சர் ஆயிட்டாப்ல. உட்கார்ந்து இருக்கும்போது கோப்புகள், உனக்கு புரியாத ஃபைல், ஃபைல் தமிழ்ல சொல்லணும்ல உனக்கு, ஃபைல் வருது. இந்த பக்கம் ஒரு பெரிய அடுக்கு ஃபைல், இந்த பக்கம் ஒரு இது கோப்புகள். என்னது? யார் கேட்கிறான்? தாத்தா முதலமைச்சர். என்னது? அதிகாரிட்டா. ஐயா இது ரொம்ப முக்கியமான ஃபைல்ஸ்யா, உடனே கையெழுத்து போடணுங்கய்யா. இது கொஞ்சம் அவசரம் இல்லைங்கய்யா, இதை மெதுவாக பார்த்து கையெழுத்து போடலாமே. எங்கால அப்போ முதலமைச்சர் நாற்காலிக்கு முக்கியமில்லாத ஃபைல்லாம் வருது. எப்படி? ஏய் கர்மம் முடிச்சவனே, எல்லா ஃபைலும் முக்கியமானதுதான், உடனே பார்த்து கையெழுத்து போடணும், அதான் முக்கியம். அவன் தாங்க வராச்சு, விளங்குதா? போட்டான். திருப்பி இந்த மாதிரி ஒரு மாணவனுக்கு கண்ணு போயிடுச்சு விளையாட்டுல. அப்போ ஒன்றும் வழி இல்லை, தாத்தாட்ட போய் கெஞ்சிட்டு இருந்த குடும்பம், என் பிள்ளைக்கு கண்ணு போயிடுச்சியா, அமெரிக்கா போயிட்டு வெளிநாட்டில் போய் அறுவை சிகிச்சை பண்ணாதான் பார்வை வரும்னு சொல்கிறாங்க சாமியே, அதுக்கு பாஸ்போர்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஐயா, ஏதாவது ஒரு உதவி பண்ணி விடுங்கய்யா, வெளிநாட்டில் போய் என் பிள்ளைக்கு அறுவை சிகிச்சை பண்ணி இந்த கண் பார்வை கொண்டு வரணுமையா, அவன் வாழ்க்கையே உருட்டா போயிருமையா, இருட்டா போயிருமேன்னு அழுதவொன்னே இருங்க என்னன்னு அதிகாரியை கூப்பிடு. என்னது? ஐயா மெதுவாக அது என்ன ப்ராக்ரஸ் ஆகி வரணுமையா, கவர்மெண்ட் ப்ரொசீஜர், அவங்க மொழி இப்படி தானே இருக்கும், ப்ரொசீஜர் 2 months ஆகுமையா அப்படின்னு. எளவாகும் 2 மாதம் வரைக்கும் கண் இருக்குமா? புள்ள குருடா போனா நீயா பதில் சொல்லுவேன்? உடனே போடு, உடனே போட்டு அவனுக்கு உடனே பாஸ்போர்ட் விசா கொடுத்து வெளிநாட்டு போய் அறுவை சிகிச்சை பண்ண ஏற்பாடு பண்ணு. இங்கே பாருனே, இங்கே பாருனே, தேசிய கீதம் பாடப்படும் போது, நாட்டு பாட்டு பாடப்படும் போது எந்திரிச்சு நின்று மரியாதை செலுத்தணுங்கிறது ஒரு மரபு, ஒரு முறை. ஆனால் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது களத்துக்குள்ள ஒரு குழந்தை விழுந்துருச்சுன்னா பாட்டு முடிகிற வரை நிற்கப்படாதே, உடனே களத்தை கொடுத்து காப்பாற்றணும். அதான் பைத்தியக்காரா, இப்படி இப்படி இந்தியாவில் எவனாவது ஒரு தலையில் இருந்துச்சு நீ நினைக்கிற? டேய் தேசிய கீதம் பாடப்படுற வரைக்கும் நிற்கக்கூடாதுடா, குழந்தை களத்துக்கு வந்துருச்சுடா, உடனே ஓடி போய் குறித்து காப்பாற்றணும்டா. அதான்டா இது சட்டமாகும் நொட்டமாகும். போடுறா பாஸ்போர்ட்டை கொடுறா, பிள்ளைய அனுப்புறான். அதனால தான்டா அவன் பெருந்தலைவன், அதனால தான்டா அவன் வையத்துள் வாழ்வாங்க வாழ்ந்தவன், அதனால தான்டா தமிழ் பேரினத்தின் குல தெய்வம். அவன் குல தெய்வம். ஏன 1 2 கிடையாது, சாதாரணமாக சொல்லிட்டு போகிறதுக்கு 1 2 கிடையாது. அவரை மாதிரி ஒரு தலைவன் வாழ்ந்தான் என்பதையே நீ வந்து கனவுளோட நினைக்க முடியாது, கனவுளோட நினைக்க முடியாது. பெரும் மேத படிக்கலைன்னு சும்மா படித்தவன் தான் அறிவாளியாக இருக்கான்டா, படித்தவன் தான்டா எல்லா பேரும் முட்டாப்பில்லை, காசு வாங்கிட்டு ஓட்டு போடுற காவாடி போய் உரம் படித்தவனா தான்டா. டேய் இப்படி ஒரு தலைவர்றா, வட மாவட்டத்தில் முதலமைச்சர் ஆயிடுறாரா தாத்தா, 6 மாதத்துல தேர்தலில் நின்று வெல்லணும், 6 மாதத்துல தேர்தல் நின்று வெல்லணும். வெள்ளன்னா இந்த பதவி செய்கிறதா, முதலமைச்சர் ஆயிட்டாரு, இப்போ 6 மாதத்துக்கு இடையில் தேர்தல் நின்று வெல்லணும். தேர்தல் நடக்குது, குடியாத்தத்தில் நடக்குது. குடியாத்தத்தில் நிற்கிறாரு கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு வேட்பாளர் கோதண்டம்னு எழுத்து நிற்கிறாங்க, எதிர்த்து நிற்கிறாங்க. தாத்தாவும் நிற்கிறாரு. தாத்தா நிற்கும் போது சனம் முதலமைச்சர் இல்லை காமராஜ், எனக்கு ஒன்றுமே இல்லாத போதே மனு கொடுத்து கும்பிடுது சனம். ஐயா எங்களுக்கு வேலை இல்லையா, ஐயா எங்கள் வீட்டை இடிக்கிறான், ஐயா ஐயா எங்களுக்கு தண்ணி வரலையா, ஐயா எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கலையான்னு. அவன் முதலமைச்சர், அவன் ஓடி அந்த சனம் சொல்லுது, எங்களுக்கு பாலம் இல்லை, நடக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாமி, ஒரு பாலம் கட்டி கொடுங்க, உங்களுக்கே ஓட்டு போடுவோம்னு. அவர்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குல்ல, ஆகட்டும் பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம். முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கலாம், கட்டித்தாரன் கட்டித்தாரன் எனக்கு ஓட்டு போடுங்க. இன்னைக்கு இருந்த பிக்காளி பயிலுக்கு கேன பயிலுகள்லாம் என்ன பண்ணுவேன்? ஏய் 4 வருஷம் ஏற்று பார்க்காத நீ இப்போ வீடு தேடி அரசு, வீடு தேடி அரசு, மக்கள் ரோடு தேடியா, மக்கள் ரோடு தேடிப்பீங்க போராட்டம். இவன் 4 வீடு தேடி போவாம இங்கே சுடுகாடு தேடி போயிட்டு இருந்தீங்களா, என்ன பண்ணிட்டு இருந்தா? அவன் ஒரு கிழமையில தான் பாருங்க. பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம், முதலமைச்சர் ஆயிட்டாரு பார்க்கலான்றப்பல, நான் கட்டித்தாரேன்னு சொல்லலை.
அப்போ கூட வந்த தலைவர்கள் கேட்குறாங்க, ஐயா சனா இப்படி கேட்குது இல்லையா, கட்டித்தாரன்னா ஓட்டை நமக்கு போடுறேன் தப்பாக போயிரும்ல, தப்பாக போயிடும். நம்ம முதலமைச்சராக இருக்கோம், நம்மகிட்ட பதவி இருக்குது, அதிகாரம் இருக்குது, நம்ம செய்கிறோம்னு சொன்னால் சனா நமக்கு ஓட்டை போட்டணும். ஆனால் எதிர்த்து நிற்கிற கோதண்டத்துக்கிட்ட ஒன்றும் இல்லைல்ல, அது எப்படி நம்ம செய்கிறோம்னு சொன்னால் அந்த வார்த்தை லஞ்சம் ஆயிராதா? எப்படி வாராடே உலகத்தில் வாராடே. அதனால நான் செய்கிறேன்னு சொல்லலை, ஆனால் ஜெயிச்சிட்டான், வந்து செஞ்சிட்டான். அதான் காமராஜ். இந்த வர நீ எல்லாம் ஒன்னா நிற்கிற, அவன் பிறந்த சமூகத்தில் பிறந்த உன்னை குவிக்கிறதுக்கு ஒரு குறியீடு இருக்கு, காமராஜ்னு. தேவரெல்லாம் ஒன்னா நிற்கிறான், அவனை குவிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கான், தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தவர் பிள்ளைலாம் ஒன்னா இருக்கான், அவனை குவிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கான், நம்ம பாட்டை வாவிச்சு. தேவேந்திரெல்லாம் ஒன்னா நிற்கிறான், அவனை குவிக்கிறதுக்கு இமானுவேல் சேர்ந்து ஒருத்தர் இருக்கான். அங்கே கவுண்டெல்லாம் ஒன்றா இருக்கான், அவனை ஒன்று கூட்டுறதுக்கு தீரன் சின்னமலைன்னு ஒரு பாட்டே இருக்கான். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் இருக்கான். ஆனால் எல்லாரையும் ஒன்று கூட்ட ஒரே மகன் காமராஜர் பேர நான் தான் இருக்கேன். எவனும் இல்லை. உன்னை சாதி சார்ந்து மதம் சார்ந்து ஒன்று கூட்ட உனக்கு அடையாளம் இருக்கு. ஆனால் எல்லாரையும் ஒரே குடையில் தமிழ் தாயின் பிள்ளைகள் நாங்கள் தமிழர்கள் என்று ஒன்று கூட்ட ஒரே ஒருத்தன் தான் இருக்கேன். உன் மகன் என்னை விட்டா ஒருத்தன் இல்லை, எவனும் கூப்பிட்டாலும் வரமாட்டான். எங்க அப்பா அத்தா யாருன்னு சொல்லுவா. என் அப்பா என்ன 4 வருஷம் முதலமைச்சரா இல்லை 10 வருஷம் முதலமைச்சரா இல்லை அமைச்சரா? ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்ன என் ஜாதிக்காரெல்லாம் எனக்கு காசு கொடுத்து உதவிட்டான்னு நினைக்கிறேன். சாப்பிட்டியா சீமான்னு கூட எவனும் கேட்கல. சிரிக்காது சிரிக்காதவங்கள தன் சாதியில் ஒருத்தர் முன்னேறிட்டானா தாங்க மாட்டேன். சீமான் தலைவர் ஆகிறதா? இது ஒரு கொடுமை, இது ஒரு கொடுமை. இதுல ஒருத்தன் இவ்வளவு யோசிக்கிறானோ, இவ்வளவு பேசுறானோ, ஒருத்தர் இல்லை. எந்த பின்புலும் இல்லாத ஒரு மகன் இன்னைக்கு முத்துராமலிங்கத்தேவருக்கு தாத்தாவுக்கும் மாலை போட முடியும், இமானுவேல் சாகர் தாத்தாவுக்கும் போட முடியும், வீரப்பனுக்கும் போட முடியும், அழகுமுத்துக்கோன் பாட்டனாருக்கும் போட முடியும், சுந்தரலிங்கனாருக்கும் போட முடியும், மருதுபாண்டியருக்கும் போட முடியும், தீரன் சின்னமலை பாட்டனுக்கும் போட முடியும், பாட்டி வேலுநாச்சியாருக்கும் மாலை போட முடியும், பாட்டனார் பொழித்தவனுக்கும் போட முடியும், பெரும்பிடுகு முத்தரையனுக்கும் போட முடியும். எல்லா முன்னோர்களுக்கு மாலை போட்டு வணங்கிட்டு ஒரு மகனால் இறங்கி போக முடியுதென்றால் அது பெருந்தலைவன் காமராஜர் என்ற ஒருத்தனுடைய பேரனால். எவனாலையும் நீ அப்படிலாம் ஒரு தலைவனை நீ கனவுலையும் காண முடியாது, கனவுலையும் காண முடியும். இப்படி ஒரு மகன் வாழ்ந்திருக்கான், இப்படி ஒரு மகன் வாழ்ந்திருக்கான் அப்படின்னு நினைப்பேன். இவன் வச்சிருக்க சொத்தையெல்லாம் எண்ணி முடிக்கிறதுல செத்து போயிடுவேன். அதை சாகும்போது 110 ரூபா வச்சிருந்தேன். பெத்ததாயை இன்னைக்கு கேவலம் பேசுறேன், பெத்ததாயை கூட்டிட்டு வந்து ஏன் வைக்கவில்லை? ஆத்தா வந்துச்சுன்னா, ஆத்தா நம்ம கூட இருந்தால் அதை பார்க்க சொந்தக்காரங்க 4 பேர் வருவான். இங்கே அரசு ஃபோன் இருக்கு, இந்த டெலிஃபோனில் 4 பேர் ஃபோனை பண்ணி பிள்ளை கூட்டி விட்டு போயிடுவான். பாரு, உலகத்தில் இப்படி எதாவது பார்த்தது உண்டா? நீ சொந்த தங்கச்சி மகன், அக்கா மகன் ஜவஹர் ஒரு கொலை குற்றத்தில் குற்றஞ்சாட்டம் வருது. அவர் குற்றவாளியா இல்லையான்னு தெரியாது, ஆனால் வருது. ஆத்தாவுக்கு கொல்லி போட்டுக்கிட்டு இருக்காப்புல, ஜவஹர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வருது. அது உண்மையா இல்லையான்னு தெரியல. பக்கத்தில் கக்கன் நிற்கிறாப்புல, கக்கன் ஜவஹரை கைது பண்ணிட்டீங்களான்னு கேட்குறாப்புல, கொல்லி வச்சுக்கிட்டு. ஐயா அக்கா பையன் விட்டுருவீங்களா கக்கன் கேட்குறாப்புல. இன்னைக்கெல்லாம் பாரு, இவங்க கொள்ளை அடிச்சு இவங்க வந்து பண்ற அக்கிரமத்தை ஏதாவது இருக்கா பாரு. நான் என்னத்தை சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறது? உண்மையிலே அவன் உடம்புல ஒன்ன ரத்தம் உங்களுக்கெல்லாம் ஓடிச்சுன்னா கொஞ்சமாவது மானம் சூடு சொறையோட இனிமேலாவது வாழ பழகு. இல்லைன்னா அவன் பேரை சொல்றதை விட்டு தயவு செய்த பெருந்தலைவர் எங்க தாத்தா அதை விட்டு. இதனால உலகத்தில் செல்வந்தனை போற்றி பார்த்திருப்ப, நீ கோடீஸ்வரனை கொண்டாடி பார்த்திருப்ப, நீ
ஒரு எளிய மகனை, கடைசி வரை வாடகை வீட்டில் வாழ்ந்து மறைந்த மகனை ஒவ்வொரு தமிழ் மக்களும் தன் இதய வீட்டில் வைத்து கொண்டாடுகிறார் என்றால் அது நம் தாத்தன் பெருந்தலைவன் காமராஜரை மட்டும்தான். அப்படிலாம் உலகத்தில் ஒரு தலைவனை நீ பார்க்க முடியாது, வாய்ப்பு கிடையாது. அதனாலதான் நம் தாத்தா பெருந்தலைவன், அவனை நாம் போற்றுக் கொண்டிருக்கிறோம். அவருடைய புகழ் போற்றுகிற இந்த நாளில் கூடியிருக்கிற பெருமக்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும். தொடர்ந்து நாம் போற்ற வேண்டும். இந்த சமூகத்தை தாண்டிய பெருவழிக்கு தாத்தாவின் புகழை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதை இந்த பேரன் செய்து கொண்டே இருப்பேன் என்கிற உறுதியை இந்த நன்னாளில் உங்களுக்கு தருகிறேன். இன்றைக்கு தாத்தாவுடைய பிறந்த நாளில் நான் மாலையிடச் சென்றேன். காந்தி மண்டபத்தில் இருக்கிற சிலைக்கு யாருமே வரவில்லை. மற்ற சமூக தலைவர்களுக்கு கூடுகிற கூட்டம் தாத்தாவுக்கு கூடாது போனதுக்கு காரணம் நம்ம இடத்திலே ஓர்மை இல்லாதது, உணர்வு எழுச்சி இல்லாதது. இந்த மாதிரி அரங்குக்குள்ளே கூடி கூடி நீங்கள் பல்லாவரத்தில் கொண்டாடுகிறீர்கள், தாம்பரத்தில் கொண்டாடுகிறீர்கள், திருவொற்றியூரில் கொண்டாடுகிறீர்கள், நெல்லையில் கொண்டாடுகிறீர்கள். இப்படி கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். பொது வெளியில் வந்து பெரும்புகளை, பாட்டன் தாத்தன் காமராஜரின் பெரும்புகளை போற்றுகிற நாளை நாம் உருவாக்க வேண்டும். உலகெங்கு பரவி வாழக்கூடிய தமிழ் பேரின மக்களுக்கு இந்த இனத்தில் இப்படி ஒரு தலைவன் பிறந்திருக்கிறான், வளர்ந்திருக்கிறான், வாழ்ந்திருக்கிறான், அவன் தமிழர் நாட்டை ஆண்டிருக்கிறான் என்று காட்டணும். இங்கே பேசிய என் தம்பி சந்திரசேகர் பாண்டியன் சொன்னார், 9 ஆண்டுகள் சிறை, 9 ஆண்டுகள் ஆட்சி. 9 ஆண்டுகளில் அவன் செய்த சாதனையை 50 ஆண்டுகளில் இந்த கட்சிகள் ஆட்சிகள் தொடவே. நான் திரைப்பட இயக்குனராக இருக்கும்போது ஊட்டி, குன்னூர், கொடைக்கானல் இந்த பகுதியில் பாட்டு எடுப்பதற்காக, படப்பிடிப்பு தளம் பார்க்கிறதுக்காக வாகனத்தில் செல்வேன். சென்று கொண்டே இருக்கும்போது அந்த ஓட்டுநர் இடத்திலே கேட்பேன், மலை உச்சியிலே யாருமே நடமாட்டம் இல்லாத இடத்தில் தார் சாலை போடப்பட்டிருக்கும். அந்த இடத்தில் இன்று நானும் ஓட்டுநரும் ஓரமாக சிறுநீர் கழிக்கும் போது நான் கேட்டேன், இங்கே எல்லாரும் ஓடு போட்டிருக்கானே யாரு? அந்த ஆளு மறுமணி சொல்றான், காமராஜ் தான் போட்டான். அவன் கட்டிய அணை, அவன் கட்டிய தொழிற்சாலை. நான் ஆடு மாடு வளர்க்கறத அரசு பணியாக்கணும்னு நக்கல் அடிக்கிறான். டாஸ்மாக் கடையில் சாராயம் ஊற்றி கொடுக்குறவன் கவர்மெண்ட் வேலை பார்க்குறான். என் தாத்தா மாதாவரத்தில் பால் பண்ணை வச்சான். அந்த பால் பண்ணையில் வேலை பார்த்தா எல்லா பிள்ளைங்க அரசு வேலை தான், அதை மூடிட்டான். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப எல்லா இடத்துலையும் ஒரு துணையை கூட கட்டாத என் தாத்தன் பல அணைகளை கட்டி வேளாண்குடி மக்களில் பாசனத்திற்கு வழிவகுத்தான். பல துணைகளை கட்டியவன் இருந்த அணையெல்லாம் மூடி போயிட்டான். இதுதான் நடந்தது இந்த நாட்டில். அது எப்படிப்பட்ட ஆளுவாரு? என்னைய மாதிரியே ஒரு சட்டக்காரன். காமராஜருக்கு ஒரு வப்பாட்டி இருக்குது, அதுக்கு ஒரு மகன் இருக்கான்னு பேசிட்டாப்ல. ஒருத்தன் பேசிவிட்டான். தாத்தாட்ட வந்து பத்திரிக்கையாளர்லாம், உங்களுக்கு ஒரு வப்பாட்டி இருக்காம, அதுக்கு ஒரு மகன் இருக்கானம்ல, யார் தெரிஞ்சு? ஒருத்தர் பேசுற இருக்கலாம், அவரா கூட என் மகனா இருக்கலாம் அப்படி போயிட்டாப்ல. அதுக்கப்புறம் அவன் பேசுவான். அதான் அவனை போய் படிக்காதன்றா ஒரே பதில் முடிஞ்சு கதை சொல்ல முடியாது, தெரியாது. அவன் கூட என் மகனா இருக்கலாம் அப்படி போயிட்டான். அப்படிப்பட்ட ஒரு மகன் எவ்வாறு உனக்கு சொல்லணும்ல. நம்ம தாத்தன் காமராஜருக்கு ஒரு தாத்தன் முத்துராமலிங்க தேவரே நாடு விடுதலை வந்து பிறகு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்தாங்க.